அனைவருக்கும் வணக்கம். அடுத்து ஆறாவது குறள். தவம் செய்வார் தம் கருமம் செய்வார் மற்றல்லார் அவம் செய்வார் ஆசையுள் பட்டு. தம் கருமம் செய்வார், தவம் செய்வார், மற்றல்லார் ஆசையுள் பட்டு அவம் செய்வார் என்று பொருத்தி படிக்க வேண்டும். தம் கருமம் செய்வார், தவம் செய்வார், தம் கருமம் செய்வார், தவம் செய்வார், மற்றல்லார் ஆசையுள் பட்டு அவம் செய்வார். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. தம் கருமம் செய்வார், தம்முடைய கடமையிலிருந்தும் வழுவாதவர். அதாவது ஐயோ இந்த வேலையில மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு அறகுறையா செய்வான். என்னுடைய தகுதி என்னது, நான் அப்படி போயிருக்கலாம் இப்படி போயிருக்கலாம் அப்படின்னு அந்த டம்பம் பேசிக்கிட்டு இருப்பான ஒழிய வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டான். அப்படி செய்யக்கூடாது என்பதனாலே தான் தன்னுடைய கடமைகளை நெறியாகவும் நெறி பெறலாமலும் சரியாகவும் ஒழுங்காகவும் யாரெல்லாம் செய்கிறார்களோ அதுதான் தவம் என்று இந்த குறளிலே சொல்லுகிறார். தம் கருமம் செய்வார் தவம். தம் கருமம் என்பது தம்முடைய கடமையை ஒழுங்கா செய்யணும். ஆசிரியர் என்றால் ஆசிரியர் அவருக்குரிய கடமையை செய்யணும். பேராசிரியர் என்றால் பேராசிரியர் தமக்குரிய கடமையை செய்யணும். உழவர் என்றால் உழவர் அவருக்குரிய கடமையை செய்ய வேணும். உழவர் அவர் கடமையை செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் உழவருக்குத்தான் பலர் இடையூறு செய்கிறார்கள். எந்தெந்த துறையில் யாரெல்லாம் பணியாற்றுகிறார்களோ அந்த துறையில் அந்த பணியை செவ்வையாக செய்ய வேண்டும். எதற்கோ ஆசைப்பட்டு அவர் முயற்சி செய்யலாம். மேல் பதவிக்காக அல்லது வேறு துறைக்காக எவ்வளவு வேண்டுமானாலும் முயற்சி செய்யலாம். அப்படி முயற்சி செய்கின்ற போது தாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற கடமைகளை ஒழுங்காக செய்யவில்லை என்றால் அவர் தவம் செய்பவர் இல்லை என்று அறைந்தார் போல் சொல்கிறார். தவம் செய்வார், தம் கருமம் செய்வார், தவம் செய்வார். மற்றவர்கள் ஆசையினாலே மேல் பதவிக்கோ அல்லது வேறு பதவிக்கோ ஆசைப்பட்டு இந்த வேலையை ஒழுங்காக செய்யாதவர், அவம் செய்யக்கூடியவர், தர்மத்தினின்றும் பிறழ்ந்தவர் என்பதை இந்த குறள் மூலமாக சொல்லுகிறார். அடுத்து ஏழாவது குறள். சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுட நோக்கிற்பவர்க்கு துன்பம் சுட நோக்கிற்பவர்க்கு சுட பொன்போல் ஒளிரும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். துன்பம் சுட நோக்கிற்பவர்க்கு சுடரும் பொன்போல் ஒளிவிடும். துன்பம் வந்த பொழுது உறுதி குலையாமல் ஊக்கத்தோடு சுடுபட சுடர்விடும் பொன்னை போல் திகழ்பவர் தான் இந்த தவமுடையவர் என்பதை இந்த ஏழாவது குறளிலே சொல்கிறார். உங்களுக்கு பலருக்கு பெரியவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பொன் நகை ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு பிறகு உள்ளதை மறுபடி புதிய முறையில் செய்வதற்காக அதை அந்த நகையை கொண்டு போய் உருக்குவார்கள். அதை உருக்குகிற போது அதில் சேர்ந்துள்ள களிம்பு மற்றும் செம்பு போன்றவை எல்லாம் அது அந்த தீயானது அது வாங்கி கொள்ளும். அது திரும்ப அந்த செம்பை எடுக்க முடியாது, அவ்வளவுதான். அது முடிஞ்சிடும். அது பஸ்பமாகிவிடும் வச்சுக்கோங்க. அப்படி சொன்னா புரியும் எல்லாத்துக்கும். அதிலிருந்து மீண்டு வருகிற அந்த தங்கத்தை அப்படியே திரவ மாதிரி ஊத்துவார்கள். ஊத்துன உடனே அது கட்டி ஆயிடும். அப்ப அந்த தூய தங்கமானது 24 கேரட் என்று சொல்லுகிறார்களே, அந்த தங்கம் அது எப்படி வந்தது என்றால் சுட ஒளி விடுகிறது. எப்படி அதை அவ்வளவு நெருப்புல போட்டு காய்ச்சுவான். நம்ம அடுப்பு நெருப்பெல்லாம் பத்தாது. அவன் அதை போல 10 மடங்கு அதிகமாக உள்ள அந்த நெருப்பை போட்டு அந்த தங்கத்தை அதில் காய்ச்சுவான். அப்படி காய்ச்சுகிற போது அதிலிருந்து வெளிப்படுகிற அந்த பொன்னானது மிகுந்த ஒளி மிக்கதாக திகழும். அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில நமக்கு அடுக்கடுக்கான துன்பங்கள் பட்டகாலில் ஏற்படும் கெட்டக்கூடிய கெடும் என்று ஒரு பழமொழி சொல்வார்கள். அடுத்தடுத்து துன்பம் வருகிறதே, இறைவா எனக்கு என்ன சோதனை, அது எனக்கு மட்டும் என்ன சோதனை என்று கேட்பார்கள். உனக்கு மட்டும் சோதனை இல்லை, அவரவர்களுக்கு உள்ள சோதனை அவர்கள் புலம்புவதில்லை, நீ புலம்புகிறாய், அவ்வளவுதான். எல்லோருக்கும் சோதனைகள் உண்டு. பல்வேறு விதமான அந்த சோதனைகள்லாம் புறம் தள்ள வேண்டும் என்பதுதான். அப்படி புறம் தள்ளிவிட்டு நம்முடைய வேலையை நம்முடைய
செயல்பாடுகளை நாம் ஒழுங்காக முறையாக செய்து கொண்டே இருப்போமானால் அந்த சுடரும் பொன் போல் அது எப்படி ஒளிவிடுகிறதோ, அந்த பொன் எப்படி ஒளிவிடுகிறதோ அது போல நம்முடைய துன்பத்தை அப்படியே தூக்கி எறிந்துவிட்டு நம்முடைய போக்கிலே நாம் செய்து கொண்டே இருந்தால் அது நாம் மிளிருவோம் என்று வரும். பாரதத்திலே ஒரு செய்தி, குந்தி தேவி கிருஷ்ண பகவானிடம் கேட்கிறார். கண்ணபிரானிடம் குந்தி தேவி, எனக்கு எனக்கு ஒரு வேண்டுகோள், என்னன்னு சொல்லுமா, என்னத்தை சொல்லுங்கள் என்று அவன் கேட்கிறான். அப்ப சொல்லுகிற, எனக்கு துன்பத்தை கொடு, நிறைய துன்பத்தை கொடுத்துக்கிட்டே இரு, இடைவிடாமல் கொடுன்னு கேட்பான். அவன் வாழ்க்கையில இதுவரைக்கும் நான் எந்த ஒரு மனிதனும் இது மாதிரி கேட்டு அறியேன், நீதான் முதலாக இந்த மாதிரி ஒரு வரத்தை கேட்கிறாய் என்று சொல்லுகிற போது அவங்களுக்கு குந்தி தேவி சொல்லுகிறாள், இப்படி எனக்கு துன்பம் வந்து கொண்டே இருந்தால்தான் உன்னை நான் நினைத்துக் கொண்டிருப்பேன் என்பது இது பக்திக்காக சொல்லப்பட்டது என்றாலும் கூட அதிலே ஒரு அருமையான கருத்து இருக்கிறது. நான் உன்னை நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும், அது ஒரு கடமை அவளுக்கு. அதை நினைத்துக் கொண்டே இருக்கிற போது இவள் அன்றாடம் செய்கிற கடமைகள் தானே அது விரைவாக நடைபெறுகிறது என்பதை அவள் உணர்கிறாள். அது ஒரு தவம் அவளுக்கு, அது ஒரு விதமான பக்தி. அந்த பக்தியிலே அவள் சொல்லுகிறாள் என்றாலும் கூட அந்த கடமை விரைவாக நிறைவேறும், அந்த துன்பத்திலும் இன்பம் காண்பது என்கிற ஒரு இன்பத்துள் இன்பம் அடையாதான் துன்பத்துள் துன்பம் உறுதல் இளன் என்கிற திருவள்ளுவருடைய வாக்கின்படி அவள் கேட்டாள் என்பதை நாம் நினைவில் கொள்ளலாம். சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பம் சுட நோக்கியிருப்பவர்கள் என்றால் அதை கடைபிடிப்பவர்களுக்கு என்பது பொருள். எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அசந்து விடாமல் தொடர்ந்து தன்னுடைய காரியங்களை செய்து கொண்டே இருப்பதுதான் முக்கியம். இப்படி பல எடுத்துக்காட்டுகளை இதற்கு நாம் சொல்ல முடியும். அந்த பொன் எப்படி பன்மடங்கு ஒளி மிக்கதாக விளங்குகிறதோ அதுபோல் நமக்கு எப்போ எது எப்படி நடக்கணுமோ அது அப்படி நடக்கும் என்பதை திண்மையாக மனதில் கொண்டு நம்முடைய செயல்பாடுகளை தவமாக கருதி நாம் செய்து வருவோமேயானால் அந்த பொன் போல் நாம் நிச்சயமாக கண்டிப்பாக உறுதியாக, எல்லாத்துக்கும் ஒரே பொருள் தான், உறுதியாக நாமும் புகழ் பெற முடியும் என்பதுதான் இந்த குறளினுடைய கருத்து. சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பம் சுட நோக்கிப்பவருக்கு என்றால் அடுத்தடுத்து துன்பம் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்கிற மனப்பக்குவம் உடையவர்களுக்கு, அதை கடமையாக கொள்பவர்களுக்கு, தவகமாக கொள்பவர்களுக்கு இந்த தூய தங்கம் 24 கேரட் எப்படி ஒளிவிடுகிறதோ அதுபோல் ஒளிவிடலாம். அதற்கு பிறகு அதை நகை தங்கமாக எந்த நகையாக வேண்டுமானாலும் ஆக்கிக் கொள்ள முடியும் என்பதுதான் இந்த குறளுடைய கருத்து. மீண்டும் குறளை பாருங்கள், குறள் மனப்பாடமாகிவிட வேண்டும். சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுட நூற்கிற்பவர்க்கு. அடுத்து இதுக்கே சொல்ல வேண்டுமானால் அருகரும் புத்தரும் வேணா உதாரணமாக சொல்லலாம். அருகர் என்றால் சமண சமயத்தை தோற்றுவித்த 24ஆம் தீர்த்தங்கரர் மகாவீரர். அவர் எந்த போருக்கும் போனதில்லை. ஆனா அவருக்கு ஏன் மகாவீரர்னு பேர் இருந்ததுன்னா, அவர் தன்னை வென்றவர். தன்னை வெல்லுதல் என்பது முதல்ல தன்னை அறிந்தால்தான் தன்னை வெல்ல முடியும். தன்னை முதலில் அறிய வேண்டும். அந்த தன்னை அறிதல் மூலமாக தன்னை வெல்ல முடியும். அப்படி தன்னை வென்றதால் அவர் மகாவீரர் ஆனார். அதே போல் புத்தர் திடீரென்று அவருக்கு வெளி உலகமே தெரியாமல் வளர்த்தார்கள் என்பது வரலாறு வரும். அந்த அடிப்படையில் ஒரு நாள் வெளியே வருகிற போது அவர் 3 விதமான துன்பங்களை நேரில் கண்டார் என்றும், அதை அறிந்து கொள்வதற்காக வெளியில் சென்றவர் அது சித்தார்த்தன் புத்தராக மாறினார் என்பதையும் சொல்லுகிறோமே. இதெல்லாம் எவ்வளவு பெரிய தவம். அப்படி அவர் வெளியேறவில்லை என்றால் அந்த ஒரு சமயமே பௌத்த சமயம் என்கிற ஒன்றே தோன்றி இருக்காது. அதன் மூலமாக ஏராளமான செயல்களை கொடுத்திருக்கிறார். இங்கு சீன பயணி 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்தியாவுக்குள்ள நிறைய மூட்டையாக சுமந்தான் என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்ன மூட்டையெல்லாம் இந்தியாவிலிருந்து கொண்டு வந்திருக்கிறார் என்று பார்க்கிற போது புத்த மத நூல்களை எல்லாம் பல்வேறு குதிரைகளிலே ஏற்றி கொண்டு சென்றான், மூட்டையாக கொண்டு சென்றான் என்று. அந்த காலத்திலே எல்லாம் ஓலைச்சுவடிகள் தான் இருந்தன. அவ்வளவு ஓலைச்சுவடிகளை கொண்டு சென்றிருக்கிறார் என்று சொன்னால் நாம் எவ்வளவு பொருள்களை
எவ்வளவு பெரிய இன்னும் சொல்ல வேண்டுமா, பொக்கிஷங்களை இழந்து விட்டோம் என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். அதெல்லாம் அவர்கள் மொழியிலே வந்து வெளிவருகிறது என்றாலும் கூட அது எவையெல்லாம் நம்மிடமிருந்து சென்றவை என்பது நமக்கு புரியவில்லை. இது மாதிரி நம்முடைய செல்வங்களை யார் யாரோ கொள்ளை கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள், இன்னமும் அப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதனால இந்த சுடரும் பொன்போல் ஒளிவிட வேண்டுமானால் நாம் நம்முடைய செயல்பாடுகளை, சிறந்த செயல்பாடுகளை நம்முடைய ஒழுக்கத்துடன் முறையாக நன்றாக செய்து வந்தால் நாமும் ஒளிவிட பெறுவோம் என்று. எப்போ நமக்கு வள்ளியன்னா காத்துக்கிட்டு இருக்கக்கூடாது, வர்றப்போ வரட்டும், வராட்டி போகட்டும், ஆனால் நாம் நிலை நிற்போம் என்பதுதான் இந்த குறளினுடைய கருத்து. அடுத்து 8வது குறள், தன்னுயிர் தான் அறப்பெற்றானை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும். தொழுங்கிறது இன்னொரு இடத்துல வந்தது பார்த்தீங்களா, கைகூப்பி தொழும், கொல்லான் புலாலை மறுத்தானே எல்லா உயிரும் கைகூப்பி தொழும் என்று. அதை போல தொழும் என்று வருகிற 2வது குறள் இது. தன்னுயிர் தான் அறப்பெற்றானை, அதாவது தன் உயிர் பற்றையும் தன்னுடைய உடல் பற்றையும் அற்ற தவத்தை உடையவன் உலகத்து உயிர்கள் எல்லாரும் வாழ்த்தி வணங்கும்படியாக அவன் இருப்பான் என்பதைத்தான் தன்னுயிர் தான் அறப்பெற்றான் என்று வருகிறது. அப்படி என்றால் என்ன? தன்னுயிர் தான் அறப்பெற்றான் என்றால் என்ன? அல்லல் பட்டு ஆற்றா உயிர்களின் அவலம் துடைப்பதற்காக தனது ஆறுயிரை தாங்கி வாழ்பவன், தனக்காக என்று இல்லாமல் பிறருக்காகவும் வாழ்கிற வாழ்க்கை உடையவன் தான் தன்னுயிர் தான் அறப்பெற்றான் என்று சொல்கிறார். அவனுக்கு அவன் ஒரு உயிர் பொருளாகப்படுவது பிற உயிர்களின் நலத்திற்காகவே. அதனால்தான் அவன் தன்னுயிர் தான் அறப்பெற்றவனாவான். அதனால்தான் மற்ற உயிர்கள் எல்லாமும் அவனை வணங்கும் என்று இந்த குறள் மூலமாக வெளிப்படுத்துகிறார். தன்னுயிர் தான் அறப்பெற்றானை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும் என்பது. அடுத்து, பிற உயிர்களின் துயர் துடைப்பதற்காகவே தன் உயிர் கொண்டு வாழும் ஆறுயிருக்கு அன்பனாய், மண்ணுயிருக்கு அன்பனாய், பிறர்க்கென வாழும் பெருந்தகையனாய் அவன் வாழ்தலாலேதான் அவன் தவப்பேற்றாளன் என்று அறியப்படுகிறான். அவன் தவப்பேற்றாளன் என்று அறியப்படுகிறான். எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டுமானால், உங்களுக்கு துலாக்கோலின் ஒரு தட்டிலே உலகத்தையும் இவனுடைய இன்னொரு தட்டிலே இவனுடைய தவத்தையும் தூக்கி வைத்தால் இந்த மாயிறு ஞானம் மிகப்பெரிய உலகமானது மேலேதான் இருக்கும். அது கீழாக இருந்து அதுக்கு எடை எதற்கு அதிகம் என்று சொன்னால் இந்த மாயிறு ஞானத்தை விட இவனுடைய தவம்தான் என்று சொல்லுகிறார்கள். தவம் மலைக்கு முன் சிறு கடுகு போல் ஆகிவிடும் இந்த உலகம். இவனுடைய தவத்திற்கு என்றால் தன்னுடைய கடமையை சரியாக செய்தவருக்கு. 6வது குறளுக்கு போயிடும். எந்த குறள் படித்தாலும் இந்த 10 குறள்ல தவம் செய்வார் தம் கருமம் செய்வார் என்கிற குறளுக்கு போயிடணும். அப்படி போனாதான் அவர் சிறந்த கடமை, நல்ல கடமையை ஒழுக்கமான முறையில் அற்புதமாக செய்திருக்கிறார், பிற தவறுகள் எதுவும் செய்யாமல் அவர் உதவி செய்திருக்கிறார் என்கிற கருத்தை நாம் இதன் மூலமாக அறிந்து கொள்கிறோம். மீண்டும் குறளை பாருங்கள். தன்னுயிர் தான் அறப்பெற்றானை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும் என்ற குறள் மூலமாக இந்த செய்தி விளக்கப்படுகிறது. இந்த எடுத்துக்காட்டுகளை நன்றாக நினைவில் கொள்ளுங்கள், இல்லை என்றால் குறித்துக் கொள்ளுங்கள். அடுத்து 9வது குறள், கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவருக்கு. நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவருக்கு கூற்றம் குதித்தலும் கைகூடும் என்று மாற்றி படிக்க வேண்டும். நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவருக்கு கூற்றம் குதித்தலும் கைகூடும். அதாவது தவ வலிமை மிக்கவரை கண்டு அவரை கொல்ல வந்த காலனும் கால் துள்ளி புறமுதுகிட்டு ஓடிவிடுவான் என்பதை நாம் பொருளாக கொள்ள வேண்டும். அந்த அதாவது அவனுக்கே ஒரு 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 விதமான நாணம் உண்டாகி விடுகிறது காலனுக்கே. அடாடா, இவன் இந்த உலகத்தில் தன்னுடைய சுற்றத்தாருக்கு மற்றவர்களுக்கும் இப்படியெல்லாம் இவன் உதவுகிற மாதிரி தன்னுடைய கடமையை செய்கிறான், இவனுடைய உயிரை எடுத்து கொண்டு போய் நாம் என்ன செய்வது என்று அவன் புறமுதுகிட்டு ஓடுவானான். அதான் கூற்றம் குதித்தலும் கைகூடும். கூற்றம் என்பது யமன். அவன் கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவருக்கு. நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவருக்கு கூற்றம் குதித்தலும் கைகூடும் என்கிற குறள் மூலமாக அறிகிறோம். நோற்றலின் ஆற்றல் என்றால் என்ன? நோற்றலின் ஆற்றல் என்றால் என்ன? மன வலிமையால் ஆன தவத்தின் ஆற்றல் தான் நோற்றலின் ஆற்றல். எலும்பும் தோளுமாக தோற்றம் தரும் தவத்தானாய்
அவன் மன வலிமையோ இரும்பினும் எகினும் வலிமை உடையது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவன் உடம்புதான் நோஞ்சான் மாதிரி இருக்கும், ஆனால் அவனுடைய மன வலிமை இருக்கிறதே, அந்த மன வலிமையானது எஃகை விட இரும்பை விட வலிமை உடையதாக இருக்கும் என்று பொருள். தலைப்பட்டார்க்கு என்றால் என்ன பொருள்? அத்தவத்தன்மை உடையவர் பலரினும் மேம்பட்டு நிற்கும் பெரும் தவத்தை உடையவர் ஆவார் என்பதை கொள்ள வேண்டும். தலைப்பட்டவர் என்றால் அத்தவத்தன்மை உடையார் பலரினும், ஏற்கனவே தவம் செய்தவர், அவர்களே மிகுதியாக உழைப்பவர். 8 மணி நேரம் வேலை என்று நம்ம சொல்லுகிறோம் அல்லவா, அதை சில பேர் 10 மணி நேரம் 12 மணி நேரம் கூடுதலாக செய்பவர்கள் உண்டு. 8 மணி நேர வேலையை 2 மணி நேரமாக செய்பவர்களும் உண்டு. 8 மணி நேர, அதான் முதல்ல சொன்னோம்ல, போக்கு காட்டுகிறார் என்று. அப்படி போக்கு காட்டிவிட்டு 2 மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையை மட்டும்தான் 8 மணி நேரமும் செய்திருப்பார். நான் கூறுவது அப்படிப்பட்டவரை இல்லை. 8 மணி நேரமும் ஒழுங்காக செய்துவிட்டும் ஓவர் டைம் என்று சொல்கிறார் அல்லவா, அதே போல 10 மணி நேரம் 12 மணி நேரம் என்று தன்னுடைய வேலையை செய்து கொள்ளுகிற ஆற்றலை உடையவர்கள் தான் இந்த தலைப்பட்டவர்க்கு என்று பொருள். அத்தவத்தின் தவத்தன்மை உடையார் பலரினும், அவர் தவத்தன்மை உடையார் பலரினும் மேம்பட்டு நிற்கும் பெருந்தவத்தை உடையவர் தான் அந்த தலைப்பட்டார் என்கிற பொருளுக்கு நாம் கொள்ள வேண்டும். அது கூற்றம் குதித்தலும் கைகூடும். உடலிலிருந்து உயிரை பறிப்பதற்காக அவரை நோக்கி தாவி முன்வரும் கூற்றமும் அத்தவமுடையாரின் அஞ்சா நிலையை கண்டு முன்னே அடி வைத்தலை அடியோடு கைவிட்டு புறமுதுகு காட்டி கால் பிடர் பட தான் அச்சம் கொண்டு செல்லும் என்பதை அதன் விளக்கமாக கொள்ளலாம். இதனை மாற்றரும் கூற்றம் சாற்றிய பெருமை என்று தொல்காப்பியம் 1025வது நூற்பா சொல்கிறது. மாற்றரும் கூற்றம் சாற்றிய பெருமை. பெரும்பகுதி திருவள்ளுவரை பொறுத்த அளவிலே தொல்காப்பியர் வழி காட்டிய வழி, தொல்காப்பியர் வழி ஊற்றி பல்வேறு குறள்களை செய்திருக்கிறார். இன்னும் ஒரே ஒரு கருத்து, நேரம் நிறைவாகிவிட்டது. காலா என் காலருகே வாடா, ஒரு புல்லெனவே உன்னை மதிக்கிறேன், சற்றே மிதிக்கிறேன் என்று பாரதி சொன்னதை போல அந்த அதிகமான பணியை, தன்னுடைய கடமையை இந்த சுற்றத்தார் மற்றும் உலகத்தார் அனைவருக்குமாக செய்கின்ற பேற்றினை பெறுபவர்களே உயர்ந்த தவமுடையவர்கள் என்பதை இந்த 9வது குறள் மூலமாக பார்க்கிறோம். கூற்றம் குதித்தலம் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவருக்கு 270. இலர் பலர் ஆகிய காரணம் நூற்பார் சிலர் பலர் நோலாதவர். நூற்பார் சிலர் நோலாதவர் பலர். தவமிலார் பலராகவும் தவத்தன்மையர் சிலராகவும் இருக்க காரணம் மனத்திற்பம் உடையவராக சிலரும் அத்தின்மை இல்லாதவர்கள் பலராகவும் இருப்பதுதான் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இலர் பலர் ஆகிய காரணம் நூற்பார் சிலர் பலர் நோலாதவர் பலர். தவம் இலர் பலர் ஆகிய காரணம் என்ன என்றால், தவம் இலர் பலர் ஆகிய காரணம் என்னவென்றால், தவச்செயல் உடைமை, தவச்செயல் உடைமை என்பது ஒரு கட்டமைப்பு. அது கடைப்பிடித்தலால் வருவது, மனத்தின்மையுடன் கடைப்பிடித்தலால் வருவதுதான் அந்த தவச்செயல் உடைமை என்பது. அக்கட்டமைவு தவ ஒழுக்கம் இல்லாதவர் பலர். அவ்வாறு ஆதற்கு காரணம் என்ன என்றால், அந்த கட்டமைவு, தவச்செயல் உடைமை என்கிற கட்டமைவு இல்லாமல் போனதற்கு காரணம் என்ன என்றால், மனத்தின்மையும் அதனை கடைப்பிடிப்பாரும் சிலரே உள்ளனர். அதற்கு காரணம் துயர் தாங்கல், பிறர் துயர் தீர்த்தல், பிறர்க்கு துயர் செய்யாதிருத்தல் என்ற 3. பிறர், அதாவது தனக்கு வருகிற துன்பங்களை தாங்கிக் கொள்ளுதல், பிறருக்கு துன்பம் செய்யாதிருத்தல், பிறருடைய துன்பங்களை நீக்குதல், அதற்கு முயலுதல். இவையெல்லாம் எல்லாருக்கும் வந்து விடாது, சிலருக்குத்தான் வரும். இப்படி வல்லவர்களை, இப்படி பிறர் துயர் தீர்ப்பவர்களை, தன் துயர்களை களைந்து பிறர் துயர்களை தீர்ப்பவர்களை
நாம் விரல் விட்டு எண்ணி விடலாம். அதனால் அதை தவம் செய்வார் சிலராயினர். அதனால்தான் தவம் செய்வார், அதாவது கடமைகளை செய்பவர் சிலராயினர். வெட்டி பேச்சு, இந்த பயனிலை சொல்லாமையில பார்த்தோம் இல்லையா, அந்த பயனில சொல்லாம பயனற்ற சொற்களை பேசி கிடைத்த இடத்தில் உண்டு, கிடைக்கின்ற இடத்தில் உறங்கி பொழுதை போக்குவார் பலர் இருப்பார்கள். அதை நம்முடைய மகாகவி பாரதி சொல்லுகிறார். இதெல்லாம் வேறு இடங்களிலும் இந்த எடுத்துக்காட்டை நினைவுபடுத்தியிருப்போம். தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல துயர் செய்து நரைகூடி கிழப்பெருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையன பின் மாயும் வேடிக்கை மனிதர் என்பார் மகாகவி. இதுதான் பலர் ஆவது வெளிப்படை, மிக பலர் ஆதல் வெளிப்படை. இரண்டு செய்தி. ஒன்று, ஒரே ஊரிலே ஒரு ஆடல் அரங்கு, இன்னொரு இடத்திலே அறவுரை வழங்குகிற அரங்கு. இந்த இரண்டிலே மக்கள் எதற்கு அதிகம் செல்வார்கள் என்று சிந்தித்து பாருங்கள். அறவுரை அறிவுரை வழங்குகிற ஒரு அரங்கிற்கு அதிகமான மக்கள் செல்வார்களா? ஆடல் அரங்கிற்கு? நியாயமான நம்முடைய தமிழ்ல முத்தமிழ் என்று சொல்லுகிறோமே, அந்த கூத்து தமிழ் அது வேறு. இப்பொழுது பெரும்பான்மையான இடங்களிலே அந்த கூத்து தமிழ் இல்லை, கூத்தடிக்கிற தமிழ் தான் இருக்கிறது. அதை தமிழ் என்று சொல்ல முடியாது. அது மாதிரியான நடன காட்சிகளை சென்று காண்போர் அதுக்கு சபலம் என்று சொல்வார்கள். அது மனத்தின்மை, மன உறுதி இல்லாதவர்களை சபல புத்தி உடையவன் என்று சொல்வார்கள். அது மறைந்திருந்து பார்க்கிற பிறவியரும் உண்டு. அதனால இந்த இரண்டு அரங்கு, இங்கே இருப்பவர்கள் சிலர், அறவுரை வழங்குகின்ற இடத்திலே இருப்பவர்கள் சிலர், ஆடலரங்கில் இருப்பவர்கள் பலர் என்பதனாலே இலர் பலர் ஆகிய காரணம் நோட்பார் சிலர் பலர் நோலாதவர். இதை எப்படி படிக்க வேண்டும்? இலர் பலர் ஆகிய காரணம் நோட்பார் சிலர் நோலாதவர் பலர் என்று படித்தால் குறளுக்குள் பொருள் விளங்கும். இதனுடைய முடிந்த முடிவான பொன்மொழி, கடமை செய்தலே கசடரு தவமாம். 27வது அதிகாரத்துக்கு